இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து 1K வந்து ரீச் ஆகிருக்குது. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு காய் தான் இருந்துச்சு. சரி, அதனால் எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் பண்ணிட்டேன். சாம்பார் வேக வச்ச உடனே தம்பி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். வெறும் பருப்பு மட்டும் அவனுக்கு சோத்தில் போட்டு அடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு பண்ணும்போது எப்போவுமே பூண்டை தட்டி போட்டு பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துரும். அதுக்காக இந்த பூண்டு தட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது. கிச்சனை பொறுத்தவரை எடுத்த பொருளை உடனே எடுத்த இடத்துல வச்சிட்டோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். எல்லாத்தையும் பரப்பி போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். உருளைக்கிழங்கு பொரியலையும் பண்ணிவிட்டு கையோட சாம்பாருக்கும் தாளித்து விட்டேன். இப்போ வந்து ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு. கையிலுக்கும் கையோடய சாப்பாடு அரைச்சி ஊட்டி விட்டாச்சு. அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.